யாராவது ஒருத்தர் நல்ல தண்ணி மற்ற இதை ஏதாவது போட்டுக்கிட்டு தென்னை மாத்திரையோ இல்லை தூக்கிலையோ மாட்டிட்டு ஒரு நாராயணன் செத்துட்டான்னு வைக்கலாம். மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, நாளை காலையில் இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் மொத்த பணியும் அவன் தான். இல்லை அவனுக்கு என்ன தெரியாது? வேதாகமம் சொல்லுது, என்ன சொல்லுது? யாருமே யோபு சொல்கிறான் தெளிவாக, பாதாளத்தில் இறங்கினவன் திரும்பி வரமாட்டான், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர முடியாது. அது யோபு 7, 9, 10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒரே தரம் மறிப்பதும் ஒரே தரம் நியாய தீர்ப்படைவதும் அது எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது என்னது, மருந்தடிச்ச நாராயணன் வந்து வீட்டுக்கு முன்ன நிக்கான்னு சொன்னா என்னது நம்புற காரியமா அது? ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு என்னது இருக்காது. இப்போ இந்த மருந்தடிச்ச இது வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. இது எப்படிப்பட்ட ஆவிகள்னா மான மண்டலத்தில் போராடுகிற 3 விதமான ஆவிகள். இந்த 3 விதமான ஆவிகளும் என்ன செய்யும், மக்களை நாராயணன் வந்திருக்கான், மற்றவன் வியாழமுத்து சத்தவன் வந்திருக்கான் இப்படின்னு சொல்லி என்ன செய்யும், இது பண்ண. அதுபோல அந்த சர்ச்சில் நல்ல ஒரு என்னது அற்புதம் நடக்குது, நீங்க இந்த சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க, இங்க அந்த பாஸ்டர் 2 பேரை வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு இருப்பாரு. நமக்கு அங்க போனோம்னா பஸ் எடுத்து